ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஒய் ஒய் லவ் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இந்த ட்ராமாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ மிகப்பெரிய பணக்காரன், அது போக சரியான அடங்காதவன், சுத்தமாக சொல் பேச்சு கேட்க மாட்டான். நம்ம ஹீரோயின் ரொம்ப கைண்டான பொண்ணு, ஆனால் ரொம்ப ஏழை. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆகவே ஆகாது. நீயும் பூனையுமா இருக்கிறவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர போகிறாங்கன்றத ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்னிவல் மாதிரி ஒரு இடம் நடக்குது. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டால் போடுறதுக்காக நம்ம ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப் பண்றாங்க. அவங்க திட்டுறாங்க, இங்க இருக்க ஜாமான்லாம் எதுவுமே இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றப்போ, எங்க போனான்னு தெரியல, என் ஃப்ரெண்டு வீணா போனவ அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டிட்டு இருக்கப்போ, என் ஃப்ரெண்டு இந்த கூட்டத்துல எங்கேயும் காணாம போயிடுப்பா, நான் போய் பார்த்துட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, இப்போ ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. இவ பேர் யான்சு. இவளும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஹீரோயின் ஃப்ரெண்டு சாரி என்ன மன்னிச்சிருங்க மேடம், இது மாதிரி நான் கொஞ்சம் டிராஃபிக்ல லேட் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் ஸ்டாலை ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றப்போ, ஒழுங்கா செய்யலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்ட, அடிப்பாவி எங்கடி போன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி ஒரு பொருளையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு பொருளே நம்ம தாண்டி என்னடி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆக, இங்க நம்ம செகண்ட் ஹீரோ தான் வந்துட்டு இருக்காரு ஹூ. இத மாதிரி ஹூவுடைய அப்பா தான் இவரு. இத மாதிரி யான்சு பேசிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் நீ என்னடி பண்றேன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஃப்ரீ கூப்பன்ஸ் கொடுத்து அதுல வர்றது என்ன இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்போ, இந்த ஐடியா ரொம்ப கேவலமா இருக்கு, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, உன் நிலைமை என்னன்றது உனக்கே தெரியும் இல்லையா, உங்க அப்பா எவ்வளவு கடன் வச்சிருக்காரு, அவ்வளோ கடனை அடைக்க வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, இவ்வளவு நம்பிதான் இவ குடும்பமே இருக்கு, அந்த அளவுக்கு இவ பார்ட் டைம் ஜாப் செய்வா, அங்கிள் வேற நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு, எல்லாமே அடைக்கணும், சரின்னு சொல்லிட்டு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிற. இங்க அந்த கூப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆளை கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு மசாஜ் பண்ற மாதிரி வந்திருக்கு. அவ ஃப்ரெண்டு மசாஜ் பண்ணி விட, செகண்ட் ஹீரோயின் இன்னொரு பொண்ணு கிட்ட கொடுக்குறப்போ அவ ஒரு கூப்பன் எடுக்கிறா. அதுல பலூன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கப்போ, ஹீரோயின் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு ஒரு பலூனை வாங்கிட்டு வரா. அந்த வழியா ரொம்ப ஸ்பீடா வர நம்ம ஹீரோயின் மேல ஏத்த போக, நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி நம்ம ஹீரோ சடன் பிரேக் போட, நம்ம ஹீரோயின் மாத்தி ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பண்றாங்க. யாரா இவ இப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பலூன் வேற புடுங்கிட்டு போயிடுது. இங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறப்போ, இவன் தான் நம்மளுடைய ஹீரோ. இவன் பேர் ஹூதா. இவன் உள்ள வரப்போ அவங்க அப்பா பலூன் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் என் பலூனுக்கான காஸ்ட்டை கொடுக்கலன்னா அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்றான், கை காலம் நல்லா தானே இருக்கு, தேவைன்னா போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வம்பு வளர்க்க, உனக்குலாம் சொன்னா புரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரெண்டு பேர் சண்டை போட, எங்க அப்பாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. கரெக்டா ஹீரோவுடைய அண்ணன் வந்துடுறான் ஹூ. உங்க அண்ணன் கரெக்டா உள்ள வரதுக்குள்ள நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு, இது மாதிரி வா, உனக்கு பலூன் தானே வேணும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கூலாக சொல்ல, நம்ம ஹீரோயின் அவன் ஷர்ட்ல இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டட்டி பண்ண, அவன் சொல்றான், நீ பண்ணதுக்கு நீ ரொம்ப அனுபவிப்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்ட, நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு அடிக்க போக, நம்ம ஹீரோயின் பயப்பட, ஹீரோ காலே உன்னை எட்டி விடுறாங்க. ஹீரோக்கு பயங்கரமா வலிக்க, அங்க இருக்க ஒரு பலூனை வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் ஓட, இங்க ஹீரோக்கு அங்க இருக்க அந்த கல்லெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் மூஞ்சிலே அப்பி விட, அவங்க அண்ணன் என்ன பண்ற ஹூதா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ கம்மெண்ட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொன்னா, எனக்கு எதுவும் ஆகல, என் தம்பி தான் சாரி உங்கள்ட்ட இப்படி பண்ணதுக்கு தொடக்க போக, ஹீரோயின் நானே தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோ மைக்கை வாங்கி பேசுறான். இன்னைக்கு நான் ரேசிங் பண்ண போறேன், நான் ரேஸ்ல ஜெயிச்சிட்டேன்னா மில்லியன் கணக்கில் எங்க ஃபண்ட்ல இருந்து நாங்க ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம், என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாயிலே புடுங்கி ஓகேன்னு சொல்ல வச்சிடான். தோத்துட்டா பணம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு பெட்டு மாதிரி கெட்டி விட, இங்க அவங்க அண்ணன் சரி நீ ரேஸ் பண்ணு, எல்லாம் நானே ஏற்பாடு பண்றேன்னு சொல்றப்போ, இந்த பொண்ணு என் கூட ஜாயின் பண்ணிக்கிறவான்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கோர்த்து விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை சொல்றான், நீ வேணாம்னு சொல்லிட்டேன்னா பல மில்லியன் ஏழை மக்களுக்கு போகாது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறான். அந்த குட்டி பொண்ணு கூப்பிட்டு, அக்கா நீங்க கலந்துக்கோங்க, இதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே, ஹீரோயின் இந்த குழந்தைக்காக சரி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறா. கையில ஒரு பலூன் வச்சு நிக்க, ஹீரோ வரதை பார்த்து கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ பறந்து அந்த பலூனை புடுங்கணும் போல இருக்கு. அப்படியே அவ கையில இருக்க பலூனை எடுத்துட்டு போக, இங்க ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டுடுறா. கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சா, ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சிட்டு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னவா ஆச்சு, ஒரு தேவதை மாதிரி ஒரு ஆள் உன்னை தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றப்போ, இவளுக்கு காத்து வரல, கொஞ்சம் பட்டனை ரிமூவ் பண்ணி விடுங்கன்னு சொல்ல, அடியே வேணாடி அவன் ரிமூவ் பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயப்பட, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, நாத்தம் முடிச்ச துணி பக்கத்துல வந்தோடனே அவனுக்கு வாமிட் தாண்டி வருது, என்ன குளிச்சியா இல்லையா, இந்த நாத்தம் நாறுது, ட்ரெஸ்ஸா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்த, வாயை மூடிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அந்த கார்னிவேல சுத்தி வரப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் டக்குன்னு இடிச்சிடுறா நம்ம செகண்ட் ஹீரோ மேல. நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு இருக்கப்போ, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க
ஃப்ரீ கூப்பன்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து இது காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ இது ரொம்ப போங்கா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை விட்டு எடுக்கிறான். எடுத்தால் அவனுக்கு வந்து 1 வீக்குக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஹீரோயின் வந்து வேலைக்காரி மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்க. ஃப்ரெண்டுக்காரியை பார்த்து அடி பாவி மகளை என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட. நம்ம ஹீரோ வந்து அதில் எழுதியிருக்க காசை கொடுத்துட்டு இதெல்லாம் போங்குன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ உன் காசு எனக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இது மாதிரி 3 மாதம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் சொருகி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அவனுக்கு வந்து கூப்பனில் இது மாதிரி ஹீரோயின் வந்து லவ்வராக வரலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கப்போ என்னடி என் வாழ்க்கையோட நீ விளாண்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி பிடிச்சி ஏண்டி உசுரை வாங்குறேன்னு சொல்லிட்டு திட்ட. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சொல்கிறா வேணா எடுத்துக்கோங்க கேர்ள் ஃப்ரெண்டா ஃப்ரீ ட்ரையலுக்கு வருவா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து நம்மளுடைய யான்சூக்கு வந்து கோவம் வந்துடுது. வாழ்க்கை ஒன்றும் விளையாட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல நம்ம ஹீரோ பணத்தை கொடுத்துட்டு லவ்ன்றது மனசில் வரணும் கூப்பனில் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப சாஃப்டாக சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கவுந்துட்ட மாதிரி தெரியுது நம்ம செகண்ட் ஹீரோக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டி தான் நடக்குது. ஃப்ரெண்டு கேக் வாங்கிட்டு வந்ததை பார்த்து ரொம்ப குஷியாக இது மாதிரி நீ விஷ் பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் நல்லா இருக்கணும், எங்கள் அப்பாவோட கடலெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண. 3வது விஷயம் ஃப்ரெண்டு கேட்பா அப்படின்னு சொல்கிறப்போ இவள் என்ன கிட்டுறான்னா இவளுக்கு ஒரு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இவளும் வந்து ஓகேன்னு சொல்கிறப்போ ஒரு டீலிங் போட்டுக்கிறாங்க. இப்போ வரிசையாக நம்ம ஒரு 10 ஃபோட்டோ எடுப்போம், அதில் வந்து யங்ஸ்டர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீ ஃபோன் நம்பர் கேட்டு நீ டேட்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒவ்வொரு ஆளாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அக்லியாக இருக்குது, வயசான ஆள் அப்பெல்லாம் வரப்போ 10ஆவதாக வந்து கேப்சர் பண்ணுறப்போ ப்ரே பண்ணிட்டு பண்ணுறாங்க. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அண்ணன் தம்பி 2 பேருமே ரேசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க கேப்சர் பண்ணுற அந்த சமயம் அவங்க 2 பேரும் அவங்க கேமராவில் அப்படியே கேப்சர் ஆயிடுறாங்க. 10ஆவது ஆளாக வந்து கேப்சர் ஆனதுனால ஏன்னா வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபோன் நம்பர் வாங்கி ஹீரோயினை டேட்டிங் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறப்போ அண்ணன் தம்பி 2 பேருக்கும் சரியான ஆக்சிடென்ட் ஆகிடுது. அங்கே மிகப்பெரிய விபத்து நடக்கும். நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. இங்கே மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. 2 பேருக்குமே ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு விடுற மாதிரி இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிட்டு நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் வேணான்னு சொல்கிறா. ஃப்ரெண்டு சொல்கிறா 3வது விஷ் நிறைவேறினாதான் முன்னாடி இருந்த 2 விஷயம் நிறைவேறும், கடன் அடைய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மூளையை கழுவிட்டு 2 பேரும் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு 4 பேருமே கத்திட்டு இருக்காங்க நீயான்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, கூப்பன்ஸ் கொடுத்து என்ன ஏமாத்துறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறப்போ இல்லை நீங்கள் 2 பேர் ரேஸ் பண்ணீங்க இல்லையா, யார் ஃபர்ஸ்ட் வந்தீங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஏண்டி மானத்தை வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. இது 10வது பாய் ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு, அதனால நம்பர் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ வந்து யான்சு வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோ கிட்ட பேசுகிறப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது, நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டேக்காலேன்னு சொல்லிட்டு வாடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னைக்கு அவள் பர்த்டேனால அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ நம்பரையும் கொடுக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஃப்ரெண்டு டக்குன்னு அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிறா. யான்சு கேட்குறா தெரியாதவங்களுக்குலாம் எதுக்கு நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறப்போ இன்னைக்கு அவளோட பர்த்டே சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறா கண்டிப்பாக அவனுக்கு ஃபோன் பண்ணுண்டி மற்ற விஷ் நிறைவேறணும்ல அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே அங்கிளை வந்து ஹீரோயினோட அம்மா தொத்தி அடிக்கிறாங்க. என்ன திரும்ப வந்து கடன் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் போய் சமாதானப்படுத்த விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பக்கம் வந்தார் அவரை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃபோன் தவறுதெல்லாம் கீழே விழுந்துடுது. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கலான்னு போகிறச்சு அவன் தம்பி கரெக்டாக அதை எட்டி மிதிச்சு அப்படியே வலிக்கு விழுக ஹீரோயினோட ஃபோன் உடஞ்சி போச்சு. அவன் ஹீரோயினை தான் திட்டுறான், அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா மனுஷியா நீ இப்படியே வழியில் ஃபோனை போடுவ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ 2 பேருக்குமே வந்து ஆப்ரேஷன் நடந்துடுது. 2 பேரையும் ஒரே ரூம் கூட்டிகிட்டு வரப்போ எனக்கு வேற ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கேட்க இது மாதிரி ஒரு ரூம் தான் அவைலபிளாக இருக்குது, 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இங்கே நம்மளோட ஹீரோ படுத்து உருண்டுட்டு இருக்கான். அவங்க அண்ணனை கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு நான் இங்கே ஹீரோயின் வந்து கால் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கறது கூட முடியல, ஏன்னா ஃபோன் லிப்பேரில் இருக்குது. இங்கே நம்மளோட செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் கால் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்மரமாக வெயிட் பண்ண அந்த ஃப்ராடுக்கார பொண்ணுக்கு கால் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து காலேஜுக்கு வந்தோடனே ஃப்ரெண்டு கேட்குறா கால் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ ஃபோன் உடைஞ்சு போச்சு, எனக்கு எப்பவுமே பேட் லக் தான், எனக்கு எதுவுமே லக்காவே இருக்காது விடுடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ வந்து சார் நடத்திட்டு இருக்கப்போ இந்த பிள்ளைக்கு டக்குன்னு ஃபோன் நம்பர் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. எல்லாரும் முன்னாடி ஃபோன் நம்பரை சொல்லி கத்த திருன்னு முழிக்கிறா. சார் என்னமா பண்றேன்னு சொல்லி கேட்டா போயான்னு சொல்லிட்டு உன்னோட 10வது பாய் ஃப்ரெண்ட் ஒரு நம்பரை நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறா. இங்க வந்து நம்மளோட யான்சு வந்து 2 பேரையும் பார்க்க வரப்போ ஹீரோக்கும் லைட்டா சண்டை நடந்திருக்கும். ஹீரோயின் வெளியே வரப்போ அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா அவ போன்ல இருந்தே நம்பரை டயல் பண்ண ஹீரோயின் வாங்கிட்டு இது தேவையில்லாத வேலை, ஜஸ்ட் ஃபன்காக பண்ணது விட்டுருவோம், இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்து நம்மளோட யான்சு சொல்றா நான் ஹீரோ கிட்ட மட்டும் தனியா பேசணும். நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறப்போ அவங்க சின்ன வயசுல நடந்த
சொன்னதெல்லாம் பேசுகிறாங்க. சின்ன வயசில் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து யான்சுவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போ யான்சு கேட்குறா, என்னதான் நடந்துச்சு ஆக்சிடென்ட் முன்னாடி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து மோட்டர் பைக்கில் ஏதோ ஃபிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க அண்ணன் வந்திருப்பான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வந்து ஸ்கூல் கண்டினியூ பண்ணணும், நீ ஸ்கூலை விட்டு நிற்கக்கூடாது, நீ ஸ்கூல் போகணுன்னா நீ என்ன செய்யணுன்றதை சொல்லு, நான் என்ன வேணா செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்ல, அப்படின்னா நீ என் கூட சேர்ந்து ரேஸ் பண்ணணும், நான் ஜெயிச்சிட்டேன்னா ஸ்கூல் போக மாட்டேன், நீ ஜெயிச்சிட்டா வந்து நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இதை கேட்ட யான்சுக்கு ரொம்ப வந்து அறிவு கட்டவனே, உன்னால அவன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, கம்பெனியில் அவன் இப்படி கிடக்குறான் அப்படின்னு பயங்கரமாக திட்ட நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக நான் உன்னையே தான் கேட்டிருப்பேன் அப்படின்னு மனசில் நினைக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து நம்மளோட யான்சுவை லவ் பண்ணுறான்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. செகண்ட் ஹீரோ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ உனக்கு லவ்வர்லாம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவள் பெட்ரோல் பேங்க்ல இருக்கிறப்போ இது மாதிரி கொஞ்சம் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு கால் பண்ண, வெட்டுறாத அவன்ட்டு 10வது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே இவன் வந்து ஏதாவது ஃபோன் கால் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா நிறையா வந்திருக்கு. ப்ளூடூத் மாட்டிட்டு என்னென்னு சொல்லி கேட்டா, இது மாதிரி என்னோட 10வது பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் தானே, எங்கே இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராங்க் கால் பண்ணியிருக்காங்க. இவன் ஜஸ்ட் நான் என்கிட்ட ஏமாத்துறதுக்கு தான் இப்படிலாம் பழகிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்மையாக காண்டாராரு நம்ம செகண்ட் ஹீரோ. இந்த இடத்துல டக்குன்னு நம்ம யான்சுவை கூப்பிட்டு என் நம்பரை சேஞ்ச் பண்ணிடு, இனிமேல் இந்த நம்பர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கரெக்டாக டெலிஃபோன் பூத்தில் போய் நம்ம செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ண, காலே போகலை. நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சு, கால் போக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப சோகமாக போகிறப்போ இங்கே அதே ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினோட அங்கிள் வந்து தங்கியிருக்காப்புல. லைட்டாக தலையில் அடிபட்டதுக்கு இங்கே தங்குனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகும் செலவு, ஒழுங்க மரியாதை வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னால் என் மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுமா, கடன்காரங்க என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கப்போ இதை மாதிரி ஹீரோயினை தடுத்து, என்ன அது என்ன உன் சொந்த அங்கிளா, இப்படி தான் சொந்த அங்கிள்கிட்டே இப்படி வீம்பு பண்ணுவியா, உடம்பு சரியில்லை இல்லையா, அவர் இருந்துட்டு போறாரு, அவருக்கான செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட ஈவை இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்ல அங்கிள் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடியே போயிடுறாரு உள்ளக்க. ஹீரோ வேணும்ட்டே போய் நம்ம ஹீரோயின்ட்ட வம்பு பண்ண இப்போ ஹீரோயினுக்கு பயங்கரமா வந்து நம்ம ஹீரோ காலில் ஒரு எட்டு விட்டுட்டு போயிடுறா. இங்கே வந்து அவ போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், என்னடா அவ என்ன உன் ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டா, சி கருமா அவளை போய் ஆளுன்னு சொல்ற, அவ மூஞ்சி மொசரக்கட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா திட்ட இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப்ல போய் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோட செகண்ட் ஹீரோ நம்பரை போட்டு 10வது பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு போட்டு செம்மையா ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. நான் பார்த்தா ஃப்ரெண்டுக்கு வந்து ஆன்லைன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஐயோ நான் பண்ண ஒரு சின்ன தப்பு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓட இங்க ஹீரோயின் வந்து வழக்கம் போல அங்கிளை வந்து பயங்கரமா கழுவி ஊத்த அங்கிள் சொல்றாரு, ஏமா நான் பண்ண ஹெல்ப் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களாம்மா, நீ உங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா கண்ணனெல்லாம் நான் தானமா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க, இவங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் வந்து கடன்காரங்க இவங்க அம்மாவை அடிக்க வரப்போ இது மாதிரி அங்கிள் தான் வந்து நான் அந்த கடனை பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடி வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா நம்மளோட செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்து வச்சுட்டு டயல் பண்ணா காலே போக மாட்டுக்கு, ஏன்னா அவன் தான் நம்பரே மாத்திருப்பான் இல்லையா, அப்புறம் எப்படி போகும். இங்க ஹீரோயின் கிளம்புறப்போ இங்க டாக்டர் வந்து சொல்றாரு நம்மளோட ஹீரோக்கு இது மாதிரி காலில் ரொம்ப வந்து யூனிக்கா அடிபட்டிருக்கு, அதனால வந்து இனிமே பைக்கே ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்றப்போ அங்க அண்ணனால அது கேட்க முடியல, வெளியே போயிடுறான். இங்க ஹீரோ பயங்கரமா கத்திட்டு இருக்கான், அது எப்படி நான் ரேஸ் ஓட்டக்கூடாது நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு குழந்தைய பார்த்து அவ வந்து கொஞ்சிட்டு இருக்கா. அப்போ வந்து இவ குரலை கேட்டு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹூ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி நீங்க நம்பர் தப்பா கொடுத்துருக்கீங்க போல இருக்கு, நம்பரே போக மாட்டேங்க கால் அப்படின்னு சொல்றப்போ, என்ன நீ விளாடுறியா, என் நம்பருக்கு எக்கச்சக்கமான கால்ஸ் வந்து இது மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டா நீ இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, இன்னும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றப்போ இங்க ஹீரோயினுக்கு அழுகையே வந்துடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா, என்னடியாச்சு இவ்வளவு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிய வருது. இங்க வந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்காக எல்லாமே வந்து 2 ஹீரோக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் வந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய ஹூ கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லணும்னு சொல்லிட்டு லிஃப்ட் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு படிக்கட்டிலே 2 பேரும் ஓடுறாங்க. இங்க ஹீரோக்கு வந்து ரேசிங் பண்ண முடியாதனால ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். கரெக்டா நம்மளுடைய ஹூ கிளம்பி போறான், ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கரெக்டா நம்ம ஹீரோயின் பேக்ல வந்து கிராஸ் பண்ணி போறாப்ல. ரூம்ல போய் பார்த்தா யாரோ உட்காந்து குமுறி அழுகுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அடப்பாவி இந்த படுபாவி பையனை
என்ன அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை துடைச்சிட்டு ஒன்றும் கிடையாது, நீ எதுக்கு இங்கே வந்த, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து மூஞ்சி ஃபேஸ் எல்லாம் ரியாக்ஷன் மாற்றிட்டு சரி சரி அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவும் லைட்டாக சிரிச்சிடுறான். ஹீரோவுக்கு எதுக்கு பைக் ரேசிங் ரொம்ப பிடிக்குது அப்படின்றத ஃப்ளாஷ்பேக்காக சொல்கிறான். இதை மாதிரி வந்து யான்சுவும் ஹீரோவும் வந்து சின்ன பிள்ளையில யாரோ துரத்திட்டு வந்திருப்பாங்க. அப்போ ரொம்ப ஸ்பீடாக வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிருப்பான். அப்போ யான்சு சொல்லியிருப்பான், நீ மிகப்பெரிய ரேசராக வருவ அப்படின்னு சொன்னதுனால தான் இவன் வந்து பைக் ரேசிங்கில் கலந்துக்கிறணும், நான் வந்து மெடல் ஜெயிக்கணும், அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோக்கு காலில் பெயின் வர இங்கே நம்ம ஹீரோயின் வந்து டேப்லெட் எடுக்க ஹீரோ உடனே வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக திட்ட, நான் போகமாட்டேன்டா, நான் வந்து ஒன்று பார்க்க வரல, காசு கொடுத்தாவது யாருக்காவது வேலை செய்யலாம், உன்ன மாதிரி ஆளுக்கு பாவம் பார்த்து கூட எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச அப்படியே ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வந்துட்டு, இப்போ நீ இங்கே இருந்த அவ்வளோதான் உனக்குன்னு சொல்லிட்டு நர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரே கத்துறான். நர்ஸு வந்தோடனே இந்த பொம்பளை முதல்ல வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்கான். ஏமா பேஷண்ட்டாக தானமா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் ஹூ எங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹூ இது மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்போ, அதுதானே பார்த்தேன், ஹூவை தேடி தானே வந்திருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நீ வாயை மூடுடா, உன்னை பக்கம் மனுஷன் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஐயோ நான் ஹூவை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தாண்டா கிடக்க போற, யாரும் இல்லாம நார பயலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா திட்டிட்டு போறா, போடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சுக்கிறான். இங்க வந்து நம்மளுடைய ஹூ போறப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா, கதவை போய் தட்டுறா, கொஞ்சம் தோறுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றப்போ ஹூ ஒண்ணுமே கண்டுக்கறல. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மன கஷ்டமா போயிடுது. ஓடி வந்துட்டு அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயின் சறுக்கி கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹூ வந்து வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு சொல்றாரு, வண்டி பின்னாடி ஓடி வருது, எவ்வளவு டேஞ்சர்ன்றது தெரியுமா, இதுக்காக இந்த அளவுக்கு என் வண்டி பின்னாடி ஓடி வந்த, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய், எனக்கு ஒன்றுமே புரியல, கூப்பன் கொடுத்த அன்றைக்கி காசு வாங்கினேன், அதுக்கப்புறம் நானே உன்கிட்ட வந்து நம்பர் கொடுத்தேன், நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தா காலே பண்ணலை, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக கால் பண்ணி வச்சு கலாச்சா, இப்போ என் கால் பின்னாடி ஓடி வர என்னதாம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது பர்த்டே அப்போ விஷ் கேட்டது எல்லாமே சொல்லிடுறாங்க, நம்பர் கிளாஸில் தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து கொஞ்சம் நெருக்கமாக நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரேன். டக்குன்னு நம்ம ஹீரோயின் பயந்து போய் கூப்பன் நீட்ட, கூப்பனில் கூட சாரின்ற மாதிரி எழுதியிருக்க, நான் பார்த்ததுலே ஒரு வியர்டான பொண்ணுனா அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு வேற சொல்லிடுறான். அவளுக்கு ரொம்ப குஷியாக வேற போயிடுது. அப்படியே ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ ரொம்ப சேடாகி வெளியே வந்துட்டு இருக்கப்போ இங்கே திரும்ப நம்மளோட ஹீரோயின் அங்கிள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அடி பாவி, காசு கொடுத்தா கூட ஒன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நான் வந்து டேக் கேர் பண்ண மாட்டேன், நான் சொன்னேன் இரு அந்த கூப்பனை வச்சு உன்னை என்ன ஆட்டம் கட்டுறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நம்ம ஹீரோ நினச்சிட்டு ஹீரோயின் பக்கத்தில், நீ மறந்துட்டியா, நீ கொடுத்த கூப்பனுக்கு இன்னும் வேலிடிட்டி இருக்கு, அந்த கூப்பன் படி நீ வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ணும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறப்போ, அப்படின்னா நீ போங்க பண்ணியிருக்க, நீ வந்து பொய் பேசியிருக்க, அப்படின்னா உன்னெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி பிளாக்மெயில் பண்ண, அதோட ஹீரோயின் சரி ஓகே வந்து தொலைக்கிறேன், கால் வர இப்படி இருக்கே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கூப்பனை வாங்கிக்கிறான் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு. இங்கே ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் ஃபோன் ரிப்பேர் ஆனதுனால வேற ஃபோனை கொடுத்து இதை வச்சுக்கோடின்னு சொல்ல, சிம்மை போட்ட உடனே ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஒழுங்கா வேலைக்கு வந்து சேரிடி சர்வெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த டார்ச்சர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கத்த, அவனுக்கு ஃபுல் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கோம், எதுவும் தப்பா கிப்பா நடந்துக்கிற போறாண்டி, நீ தான் பார்த்து இருந்துக்கணும், பிசிக்கல் டச் இருக்கவே கூடாது, அவ ஃப்ரெண்டு கண்டதையும் சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா கொலைப்பு விட்டுறா, அவன் பக்கத்துல வந்தா செத்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. போன உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப டெரரா, இங்க பாரு நீ வந்து என் பக்கத்துல வரவே கூடாது, நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ல தான் எப்பயுமே இருக்கணும், ஒருவேளை என் பக்கத்துல வந்தா உனக்கு அவ்வளவுதான் சொல்றப்போ, நீ முதல்ல என் பக்கத்துல வராதடி, உன்னே பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அழுக்கு பிடிச்சவளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுவி ஊத்த, என்னது இவன் இப்படி சொல்லிட்டானே, இவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் பயங்கரமா காண்டாரா. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக வேலை வாங்க ஆரம்பிச்சிடா. நம்ம ஹீரோயினும் ரொம்ப வேலை செஞ்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து துணியை கொடுத்து இதை வந்து வாஷ் பண்ணி கொடுக்கணும், கை நேர வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் செம்மையாக காண்டாயிட்டு இருக்கா. சரி இந்த இன்னர் வேர் கூட நான் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதெல்லாம் நீ வாஷ் பண்ண தேவையில்லை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இது மாதிரி இல்லை நான் கொடுக்க மாட்டேன், நான் தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இன்னர் வேர் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூடையோடு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கூடையத்துக்கு கீழே போட, அதை நான் பறந்து போய் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பறந்து வந்து நம்ம ஹீரோ மேல விழுக, அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ற மாதிரி வந்துடுறாங்க. ஹீரோ சொல்றான், உன் குண்டு மூஞ்சிய பார்க்க முடியல, கொஞ்சம் எந்திரிக்கிறியா, உன் மேல பயங்கரமா நாத்தம் அடிக்குது, நீ எல்லாம் பொம்பளை தானா, எனக்கு சந்தேகமாவே இருக்கு, மூஞ்சி ஃபுல்லா பயங்கரமா இருக்கு, ஏன் நீ வந்து ஃபேஸ் கிரீம் எதுவும் போடவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பெருத்த அவமானமா போச்சு. ஹீரோ கால்ல ஒரே எத்து தான், அடிப்பாவி ஏண்டி கால்ல கல்ல அடிக்கிற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்படியே அவ பெருக்கையில பாப்கார்ன்லாம் தூக்கி போட்டு வீடு ஃபுல்லா குப்பை பண்ண அவளை திரும்ப திரும்ப பெருக்க
விட இப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறப்போ இங்கே வந்து ஹீரோயினோட தம்பி என்ன பண்ணுறான்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கப்போ அப்போ வந்து அம்மாவுக்கு ஹக் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஐஸ் வச்சுட்டு இது மாதிரி ஃப்ரெண்டு அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைம்மா அவன் கிட்னியை விற்று தான் ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்க போகிறானா அப்படின்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு மனசு இறங்கி போய் பர்ஸ்லேருந்து நிறைய பணத்தை எடுத்து கொடுத்து அப்படிலாம் பண்ண வேணாம் யார்ட்டாவது கலெக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா நம்பிக்கையாக சொல்ல அந்த காசை வாங்கிட்டு அவன் போயிடுறான். வீட்டில் ஒரு கருமமும் இல்லை இப்படிரா சமைக்கிறது அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு நான் தூக்கிட்டு போகிறேன்டா ஒன்று அப்படின்னு சொன்னால் நீ எதுக்குடா நான் தான் ஒரு அடிமையை வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காக நம்ம ஹீரோ உப்பு மூட்டை நம்ம ஹீரோயின் மேலே ஏற அவள் எப்படி தான் தாங்குவான் அந்த வெயிட்டை சொல்லுங்க. அப்படியே நம்ம ஹீரோ உருட்டி விட அவன் அவ்வளோதான் உருண்டு பள்ளி மாதிரி போய் விழுந்து கிடக்கான் கீழே. அடே போலீஸ்க்கு கால் பண்ணுறா இவனை கொலை பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இப்போ அதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் நம்மளோட செகண்ட் ஹீரோ ஹூ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. சாரி இது ஒரு மாலு எல்லாரும் இதில் தான் கனெக்ட் ஆக போகிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் இந்த மாலுக்கு தான் வராங்க தம்பியும் மாலுக்கு தான் வரான். எல்லாருமே ஷாப்பிங்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இதே மாலில் இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் வந்திருக்காங்க. இது ஹீரோவுடைய கடை தான். அப்படியே வந்து அவன் நல்லா பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அதே மாலுக்கு தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வரா வேலை தேடி. அங்கே வரப்போ அந்த மேடம் சொல்கிறாங்க போன தடவை ஸ்டால் போட்டு மானத்தை வாங்கினது போதாதா நீயும் உன் ஃப்ரெண்டும் இனிமேல் வேலையை விட்டு தூக்கிட்டோம் இனிமேல் வராதிங்க இந்த பக்கமே அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்ருக்கா. இதை வந்து நம்மளோட வந்து யூன்சூ தான் சொல்லியிருப்பா அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருப்பா. அதனால தான் அவங்க வேலையை விட்டு தூக்க இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு செம்ம காண்டாயிட்டு நான் நினச்சேன் அந்த 10வது மேன் வந்து ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இது மாதிரி ஹூவை தான் சொல்கிறா அவன் ரொம்ப மோசமானவன் நல்லா பேசிட்டு இந்த மாதிரி வேலையை விட்டு தூக்கிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடி இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஹூ தான் அப்படின்னு வந்து அந்த லேடி தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோ ட்ராலியவே ரெப்பி வச்சிருக்கா அவன் ஒருத்தனுக்கு இவ்வளோ சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்த இடத்துல வச்சுட்டு ஒரு 4 சாமானை மட்டும் எடுத்துட்டு இதுதான் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ என்ன பொண்ணுடா இவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்க்குறான் இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாள்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வரப்போ அவங்க கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹூவை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க மூஞ்சி வேற மறைச்சிக்கிறாங்க தெரியாத மாதிரி. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் எனக்கு லைட்டாக தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி சமாளிக்க நம்ம ஹூ போகிறதே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ இருக்கிறப்போ யான்சோ வந்து வந்துட்டு இருக்கா. யான்சோவை பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வா வா போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்ல நான் எதுக்கடா ஒளிஞ்சிக்கணும்னு சொன்னாங்க. யான்சோ வரா மாட்டினியா பொம்பரை கட்ட மாட்டேயா அன்னைக்கு இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியை வச்சு ஒரே இடி தான் ஹீரோவுக்கு. என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த நான் போகிற கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கண்டிஷனை போட்டு தொலைய சரி ஒத்துட்டு தொலைகிறோம் போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்ட. இங்கே வந்து நம்மளோட யான்சோவை நம்ம ஹீரோ எதிர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ண நம்ம ஹீரோ கிட்ட காசே வாங்காமல் நம்ம ஹீரோயின் வந்து பொருள் எல்லாம் பில் போட போயிட்டாங்க. அவங்கள்ட்ட பார்த்தா காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது அந்த பக்கமாக தான் நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து ஹூ வந்துட்டு இருக்காப்புல பார்த்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே குஷி தான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கான். ஹீரோயின் சொல்கிறான் அந்தந்த பொருள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ரீபில் போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க முடியாது பின்னாடி மிகப்பெரிய கியூ நிற்கிது அதனால முடியாதுமா அப்படின்னு சொல்ல இங்கே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் பில்லை திரும்ப போடுங்க கஸ்டமருக்கு சொல்கிறல்ல அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் யாருடான்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ ஹூ தான். அவனை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறப்போ நீ எங்கே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நான் பார்ட் டைமாக வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு தான் எம்ப்ளாயி லிஸ்ட்டில் உன் பேரே இல்லை நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு போன வேலை இனிமேல் திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ஷாக்கில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போட இவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். இப்போ இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அவங்க ஹீரோயின் அம்மா கேட்குறாங்க உனக்கு உடம்பு முடியலன்னா எதுக்கு இவ்வளோ தூரமாக இருக்க மாலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டால் சும்மா தான்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தனியாக வந்து ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சாப்பாடு கடை ரோட்டு கடைக்கு வந்திருக்காங்க. ஹூக்கு இது புதுசாக இருக்குது அவனுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். யாரோ ஹூவை கழுவி ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாரும் இல்லை ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஹீரோயின் வாயை பொத்திட்டு அடிப்பாவி வேலை கிடைச்சிருச்சுடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியா தெரியாமல் திட்டனே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஆன்சோ ஹீரோ கிட்ட சொல்றா உனக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா இருந்தா என் கிட்ட சொல்லிடு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உன்கிட்ட ஃப்ரெண்ட் இல்லையா நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நீ பயப்படாதுன்னு சொல்றப்போ எனக்கு தெரியும் அண்ணன் தம்பி 2 பேரும் என்கிட்ட எந்த சீக்ரெட்டையும் மறைக்க மாட்டீங்க உன் அண்ணனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் உடம்பு பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ போக இவன் ரொம்ப டல்லாயிடுறான். நம்ம ஹீரோ தான் யான்சோவை ரொம்ப லவ் பண்றானே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப மனசே உடைஞ்சு போயிடுது. ஹீரோயின் ஹீரோவை தேடி வந்திருக்காங்க எங்க இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ அவங்க தம்பி அப்படியே நடந்து போறத பார்த்துட்டு அவன் என் தம்பி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவன் தம்பியை ஃபாலோ பண்ணி ஓட தம்பி குடு
ஓடுன்னு ஓடுறான். ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கான் வீல் சேர்ல. அவங்க தம்பி கொஞ்சம் கூட பார்க்காம அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அப்போ வந்து நம்ம ஹீரோவுடைய ஃபோன் வந்து கீழே விழுந்துடுது. அதை நம்ம ஹீரோ ஓடி வந்த ஹீரோ விழுந்ததை பார்த்து சரி தம்பி போனா போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எழுப்பி உட்கார வச்சா, என்னை தொடாத என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரோட்லேயே கத்த. இங்கே ஹீரோயின் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், உனக்காக தான் நான் வந்தேன், சும்மா ஒன்று நான் வரல, அப்படியே உன்னை விட்டுட்டு போனா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லிதான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ ஓரளவு வந்து ஓகேன்ற மாதிரி காம் ஆயிடுறான். அப்போ ஹீரோவுடைய ஃபோனை யாரோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ ஒரு வயசான பாட்டி நடக்க முடியாம இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் ஹெல்ப் பண்றது நம்ம ஹீரோ வியப்பா பார்க்க, ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ வந்து நடக்க முடியாதனால வீல் சேரை தள்ளிட்டு போய் லிஃப்ட்ல ஏத்துறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றா, பாத்தியா எவ்வளவு கைண்டா வெளியே நடந்துக்கிறாங்க, நீ மட்டும்தான் இவ்வளோ ஹார்ஷா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரியாலிட்டி புரியுது. அதுக்கப்புறம் தன்னுடைய போனை வந்து நம்ம ஹீரோ வந்து தேடுறான். அப்ப பார்த்தா போனை காணும். போனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா போனை தொலைச்சிருப்ப, அறிவு கட்டவனே, உன்னத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி திட்ட, ஹீரோ பக்கத்துல வந்து வாய் மூடு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இப்படிதான் பேசுவியா பப்ளிக்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷோ நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோயின் 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான், இத்தனை நாளா ஒரு விஷயத்த நான் கவனிக்கல, நீ அமைதியா இருக்கிறப்போ அவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, பிரிட்டி ஏஞ்சலா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்காம அப்படியே திரும்பிட்டு சிரிக்க, எப்படி உன்னை ஏமாத்தினா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெட்ரோல ஏறி போயிட, ஹீரோயின் சொல்ற அட படுபாவி பையில உன்னை நம்பினல, எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருப்பா. ஹீரோ இடத்துக்கு வரப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்துல கொஞ்சம் பேசி இன்ட்ரோவ் ஆயிக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மால்ல போய் திரும்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ கொடுத்துட்டு வரல, நீ கண்டமாயிருவ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட, அம்மா கரெக்டா உள்ள வராங்க. அம்மா கையிலயும் வந்து ஒரு ஷாப்பிங் பேக் இருக்கு, ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஷாப்பிங் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா அம்மாட்ட பேச, இது மாதிரி எனக்கும் பல கனவுகள் இருக்கு, அதை விட்டுட்டு நான் உங்களுக்காக தானே வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, அம்மா சொல்கிறாங்க ஒரு ஷாப்பிங் போகிறது கூட இவ்வளோ பெரிய குத்தமா, நீ ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்ட, ஹீரோயின் வந்து எப்பயுமே உங்கள் பையன் மேலே தான் உங்களுக்கு அக்கறை, நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த கிஃப்டே ஹீரோயினுக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படியே அவள் ரூமில் போய் வச்சிடுறாங்க. ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த கிஃப்ட் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. காலையில் அவங்க அம்மா வந்து அந்த ஜாப்க்கு போகிறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த அவங்க கொடுத்த கிஃப்டை மாட்டியிருக்கா. அதை பார்த்து அம்மா ரொம்ப ஹாப்பியாக, அம்மா ஐம் சாரி, நேற்று நான் வந்து அவ்வளோ ஹார்ஷாக அவங்கள்ட்ட பேசியிருக்க கூடாதுமா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, சரி விடுடின்னு சொல்லி வழக்கம் போல் அவங்க ஒர்க்குக்கு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் நேற்று ஹீரோ போன எல்லா இடத்துக்குமே போய் அவன் ஃபோன் இருக்கான்னு ட்ரை பண்ணுறப்போ அந்த மாலில் தான் தொலைஞ்சிருக்கோம். அவங்க வந்து இருக்குன்னு சொல்லவும் அது என்னோட ஃபோன் தான் சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கிக்கிறா. அதை ஆன் பண்ணோடனே சீக்ரெட் அப்படின்ற ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. இவனுக்கு யார் இருக்கும் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொல்ல, யூன்சு தான் கால் பண்ணியிருக்கா, ஹுதாவுடைய ஃபோன் இல்லையா அப்படின்னு சொன்னா, ஹுதா வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணுவா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றப்ப, நீங்க யாரு, இது மாதிரி ஹுதாவுடைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் யாரா இருந்தா என்ன விடுங்க, அவன் உங்களுக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ பேட்டரி லோ ஆயிட்டு அப்படியே ஃபோன் கட் ஆயிடுது. இது என்ன சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேக்ல போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுல போய் பார்த்தா வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கு, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த, அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஏண்டா நீ என்ன மனுஷனா மிருகமா, வீடு ஃபுல்லா இப்படி குப்பை பண்ணி வச்சிருக்க, உனக்கு இது விட்டா வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொன்னா, நீ க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிதான் நான் வீடு ஃபுல்லாக குப்பை பண்ணி வச்சிருக்கேன், ஒழுங்கா போய் க்ளீன் பண்ணப்போ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு எல்லா குப்பையும் எடுத்து கொஞ்ச நேரத்தில் வீட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. நீ சிக்கன் மண்டை, நீ இவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, பேக்ல ஒரு உரம் வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ போய் ஹீரோயின் பேக்ல போய் அந்த உரத்தை தேடுறான். அப்போ பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனோட ஃபோன் இருக்கு. இதை பார்த்த ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, நம்ம ஃபோன் எப்படி இவ பேக்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எடுத்துட்டு வரியா நான் வரவா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ எடுத்து கொடுத்துறான். இவன் நல்லவளா கெட்டவளா, ஒருவேளை திருடியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சந்தேக கண்ணோட பார்க்க, காஸ்ட்லியான ஃபுட் செஞ்சிருக்கா நம்ம ஹீரோயின். அதை எடுத்து சாப்பிட போறப்போ, ஓனர் பர்மிஷன் இல்லாம நீ சாப்பிடக்கூடாது, இப்படிதான் வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் நீ உனக்கு இஷ்டப்பட்டா எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு திருடுப்புன்னு இப்படி பேசுற, நான் என்ன பண்ண, எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லு அப்படின்னு சொல்றப்போ, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து ஃப்ரெண்டு வந்துட்டு, இது மாதிரி யூன்சோ வந்துட்டா, இவளை கொண்டு போய் ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு பால்கனியில பிடிச்சி
பிடிச்சி தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினை வந்து கீழே விழுந்ததுனால அவளுக்கு முட்டியில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. யூன்சோ வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னாச்சு, ஏன் மூஞ்சி அப்படி இருக்கு, நான் வருவேன்னு சொல்லிட்டு நீ நினைச்சு கூட பார்க்கலையா, எதுவும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டு வச்சுட்டு நிற்கிறான். ஏன்னா சாப்பாடு அவன் எடுத்துட்டு வந்த மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான். என்ன வீடெல்லாம் இவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ஹேண்ட்பேக் இவ வந்து நோட்டீஸ் பண்ணிடுறா. ஸோ ஹீரோ கிட்ட போயிட்டு நேற்று ஃபோனுக்கு கால் பண்ண ஒரு பொண்ணு எடுத்துட்டு இது மாதிரி யூன்சோ கால் பண்ணுவேன்னு சொன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்னு சொல்றப்போ பார்த்துட்டு தான் இருக்கா. இது மாதிரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றப்போ அந்த சீக்ரெட்ன்ற நம்பர் இவ தான் போல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் இருக்கத்தான் செய்யும், மனுஷன் இருந்தா எனக்குள்ளேயும் பல சீக்ரெட் இருக்கு, அது சொன்னா நீ வருத்தப்படக்கூடாது, எனக்கு வந்து யாரையும் பிடிக்காது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு வந்து உன்னதான். அந்த சீக்ரெட் வெளியே தெரிஞ்சுட்டா வந்து எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க, சில பேருக்கு வருத்தமா இருக்கும். ஆனா நான் மனசுல இருக்கிறத சொல்றேன், எனக்கு உன்னையதான் அப்படின்னு சொல்றதுக்கு வரதுக்கு முன்னாடியே என்னை பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் யான்ஸும் சொல்லிடுறா. இவன் டச் பண்ண போவே இல்ல, ஒண்ணுமே கண்டுக்கல. இத மாதிரி வந்து உனக்கு வெக்கமாவே இல்லையா, வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ற, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா தெரியுது, முதல்ல வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணுன்றத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றப்போ ஒரு நிமிஷம் நின்று, நீ எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற, அவ இந்த டேக் கேர் பண்ற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்றப்போ இருந்தாலுமே நீ ஒரு பொண்ணை வந்து ரூம்குள்ள மறைச்சு வச்சிருக்கல, இது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இங்க வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போ என்ன பண்றானா, ஹீரோயின் மேல வா, கொஞ்சம் சிச்சுவேஷன் சரி இல்ல, லுடன் எதுவும் பேசாம தயவு செய்து தப்புச்சோம் பழச்சோன்னு வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் வாண்டடா போய் நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. நீ வந்து ஒண்ணும் வருத்தப்படாத, அவன் ஏதோ ஒன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டா, நீ திரும்ப போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்றப்போ வாயை மூடு, நீ பேசாத, நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்போ நீ எதையோ மீன் பண்ணி சொல்ற, எனக்கு ஒன்னும் புரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்போ கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தர, வேணா நீ வந்து மன்னிப்பு கேட்கறதா இருந்தா கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்றப்போ சத்தியமா சொல்றேன் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போக இங்க டக்குன்னு ஹீரோ பேக்க வாங்கி அப்படியே கொட்டுறான். கொட்டினதுக்கு அப்புறம் அவனோட மொபைல் போன் இருக்கு, அதை எடுத்து கையில வச்சுட்டு இது என்னது, இதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோயின் சொல்றா, நீ இதுக்காகவா என்ன தப்பா நினைச்ச, நேத்து ஃபுல்லா அந்த போனுக்காக நீ போன இடத்துல எல்லா இடத்துலயும் போய் நான் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், வேண்டா நீ போய் கேட்டு பாரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். ஹீரோக்கு இங்க ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆயிடுது. நான் நினைச்சேன் நான் வந்து ஏழை பொண்ணு, நான் வந்து ஒண்ணு திருடி கிடையாது, இந்த அளவுக்கு நீ கீழ்த்தனமா நினைச்சிட்டல, நீ எவ்வளவோ நீ தப்பா பேசியிருப்ப, ஆனா இப்ப நினைப்புன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கல, இனிமே உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிட்டா. இப்ப போறப்போ நம்ம யான்சோ வெளியே தான் இருக்கா. இவன் ஹீரோ வீட்டுல இருந்து வெளியே வரா அப்படின்னு சொல்லி நம்ம யான்சோ நோட்டீஸ் பண்ணிக்கிறான். அவன் வந்து கேக்குறான், எங்க ஹீரோயின் போயிட்டா, அவளுக்காக நான் மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்கேனே, அவ கால்ல மிகப்பெரிய அடிபட்டு இருக்கு, நான் தள்ளி விட்டுட்டேன், அப்ப கால்ல பயங்கரமா அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ இன்னும் நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க ஹீரோயினுக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா, அவளே போய் வாஷ் பண்ணி கொஞ்சம் லைட்டா வந்து மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அத பேசின அவளுக்கு ஒரே ஷாக்கு, என்ன சொல்றீங்க, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓட நம்ம ஹீரோவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான் காலை பாக்குறதுக்காக. நம்ம ஹீரோயின் வர்றதை நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போய் பில் கவுண்டர்ல கேக்குறா, இந்த மாதிரி வந்து அங்கிள் பில் கட்டாம ஓடி போயிட்டாராம், இந்த மாதிரி தயவு செய்து போலீஸ்ட சொல்லிடாதீங்க, நான் வந்து பில் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு கேட்க இதெல்லாம் ஹீரோ கவனிச்சுட்டே இருக்கான். சரி போய் பில்ல கட்ட போறா. அவ கார்டுல பார்த்தா காசு ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ண இவ குரல கேட்டு அவங்க உடனே கட் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு யார்ட்ட கேக்குறதுன்னு தெரியாம ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி என்ன கொஞ்சம் பணம் கூட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ கரெக்டா ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். இது மாதிரி பாய் ஃப்ரெண்டு காசு கொடுத்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. அவன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கோவப்பட்டுட்டு இப்படிதான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்னை பத்தி கழுவி ஊத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போக இவ ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டே பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி போயிட்டு இருக்கா. அம்மாட்ட போய் காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனா அம்மாவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு கேட்க மனசு இல்ல. திரும்ப போயிட்டு இது மாதிரி மன்னிச்சிடுங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்களேன் கேட்டிடுறேன் அப்படின்னு சொல்றப்போ இல்லம்மா ஆல்ரெடி உன் பில்ல வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ யார் கேட்னா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இது கனவா நிஜமான்னு கடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கா. என்ன நம்ம ஹீரோ தான் பில் கட்டியிருப்பான், யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போ வந்து சொல்றான், என்னடா பில் எல்லாம் கட்டியிருக்க, அவன் மேல ஏதோ உனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்றப்போ ஏதாவது பேசல நான் கருத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் பயங்கரமா திட்ட ஹீரோயின் அதே சந்தோஷத்துல வெளியே வரப்போ கரெக்டான ஒரு செகண்ட் ஹீரோ வந்து ஹை காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம், இவன் தான் பில் பே பண்ணிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து வெளியே போறாங்க. அப்ப போயிட்டு ஹீரோயின் சொல்றா, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நீங்க பில் பே பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இத மாதிரி வந்து அவர் சொல்றாப்ல, இல்ல நான் வந்து பே பண்ணல, உனக்கு யாரோ கட்டியிருக்காங்க, அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா நீ ட்ரஸ்ட் பண்ணணும், அவங்க நல்லவங்களதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் கால்ல அடிபட்டு இருக்கிறத நம்ம செகண்ட் ஹீரோ நோட்டீஸ் பண்றாங்க. இங்க ஹீரோ வந்து காலை பாக்குறதுக்காக நம்ம டாக்டர் கிட்ட வந்தா டாக்டர் சொல்றாரு இந்த எலும்பெல்லாம் ஒண்ணு சேரல அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் தானே அடிக்கடி கால்ல
ஏத்திருப்பா, அதனாலதான் ஒண்ணு சேரல. ஹீரோயின் மேல நம்ம ஹீரோ செம்ம காண்டாராம், ஜாதி நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் செகண்ட் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து மருந்து போட போக வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே போட்டுக்கிறா. அப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கொஞ்சம் பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆகுது. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ இது மாதிரி நம்ம போ என்ன சொல்றான்னா நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றான், அவன் ரொம்ப அக்லியா இருப்பா, பார்க்க நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, அவ்வளவு அசிங்கமான பொண்ணைய அவன் வீட்டுல வச்சிருந்தான் அப்படின்னு சொல்றப்போ இங்க ஹீரோவுக்கு கொஞ்சம் காண்டாதான் ஆகுது. ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ கரெக்டா வந்து அந்த பெட்ரோல் பேங்க்குக்கு வந்து நம்மளோட செகண்ட் ஹீரோ வராப்ல. அங்க வந்து பெட்ரோல் போட போறப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ கேக்குறான், உனக்கு டயர்டாவே ஆகாதா, இது மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்றப்போ, இல்ல நான் இது வந்து டயர்டாவே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, ஒரு நாள் நீ டயர்ட் ஆனா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்து நம்ம ஹீரோயினை என்ன கழுவி ஊத்துறது பார்த்து நம்ம ஹீரோ வாயை மூடுகடான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் அங்கிள் வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு. கரெக்டா ஒரு என்வலப் கொண்டுட்டு வரப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு, என்னது இது ஜாதி யார் கூடயோ பேசிட்டு இருக்கா, பார்த்தா மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு ஜாதி கிட்ட வந்து என்வலப்ப கொடுத்து என் பொண்ணு கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதே நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் கம்மிட்டு போறாரு. இந்த ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க, ரவுடி பசங்க கடனை வசூலிக்கிறதுக்காக. ஹீரோயின் அம்மா வந்து ரொம்ப பயப்படுறாங்க. உங்க ஹீரோயின் அம்மாவை போட்டு அடி அடின்னு பயங்கரமா போட்டு அடிக்க இவங்க ஓடி போய் ஒரு இடத்துல தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் உங்க அம்மாக்கு ஞாபகம் வருது, ஐயோ என் பொண்ணு வீட்டுக்கு வருவாடா, அக்காக்கு உடனே கால் பண்ணு, இல்லன்னா அவ மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றப்போ என் ஹீரோயின் வந்து பாத்துட்டு தான் இருந்திருப்பா. அவ வந்து அடிச்சுன்னு இருக்கிறது எல்லாத்தையுமே அவ ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவ தப்பிச்சுட்டா. அம்மா கால் பண்ணி நீ சேஃப்டியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் சேஃப்டியா தாமா இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா, தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. இது மாதிரி ஃப்ரெண்டுக்காரி உள்ள வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கா. அங்க போய் பார்த்தா அங்க ஆட்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு கேக்குறா, இந்த டைம்ல எதுக்கு நீங்க வந்திருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிச்சுட்டு அவ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. எங்க போறதுன்னே தெரியாம ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றான், டே மச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிவே, இல்ல வீட்டை ஃபுல்லா டட்டி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, சரி இருந்துட்டு போட்டுண்டா வீடு, நான் போய் பீர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வரா. கரெக்டா அங்க நம்ம ஹீரோயினும் அதே பக்கத்துல பார்க்ல உட்காந்துட்டு, சரி நம்மளுடைய செகண்ட் ஹீரோக்கு கால் பண்ணிடலாம், அவன் தான் சொன்னா இல்லையா நீ ரொம்ப டயர்டா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றா. அதனால கால் பண்ண போக இப்ப வந்து கரெக்டா ஒரு குடியார வந்து ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணா இவ பயந்து போய் ஓடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கு பயங்கர கோவம் வருது. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே ஓடிக்கிட்டே நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடிகாரன் கிட்ட போய் சண்டை போடுறா. இத வந்து ஹீரோ பாத்துட்டே இருக்கா. நான் வீடு இல்ல, இது மாதிரி கடன்காரங்களை துரத்தி விட்டுட்டாங்க, நீ ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரன் அடிக்க அவன் கையில இருக்க பாட்டில் பறந்து போய் நம்ம ஹீரோ கிட்ட போகுது. அவன் டக்குன்னு அதை உடச்சு குடிகாரனை மிரட்டினோடனே அவன் போயிடுறான். என்ன ஆச்சு, இத்தனை நாளா நீ நாய் மாதிரி கத்துவன் தான் தெரியும், இன்னைக்கு கொரில்லா மாதிரி பறந்தவன் எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கலாய்க்க, என்னதான் திருடின்னு சொல்லிட்டல இனிமே முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்கான். இப்ப என் வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கு, உன்னால வந்து கிளீன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னால உன் வீட்டுக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ பக்கத்துல கூப்பிட்டு, ஏன் வந்து கிளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி வராட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போக டக்குன்னு ஹீரோயின் நான் வரேன்னு சொல்றா. ஏன்னா அவளுக்கு போறதுக்கு வீடு இல்ல இல்லையா ஹீரோ வீட்டை தவிர, அதனால ஓகேன்னு சொல்லிட்டு வர நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் வெளியே இரு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிருக்கான். உள்ளக்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்பயே நீங்க எல்லாரும் இடத்த காலி பண்ணணும், அது போக இங்க இருக்கு எல்லாத்தையும் நீங்க கிளீன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க கிளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்க செகண்ட் ஹீரோக்கு மனசு ஒரு மாதிரியா வேற இருக்கு. இங்க ஹீரோயின் வந்து பாக்குறா, இவன் நம்மள கிளீன் பண்ண கூட்டிட்டு வரல, நம்ம எதுக்காக கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, வீடு எல்லாம் கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோ கால் பண்ணிட்டு, நீ என்னாச்சு நீ நல்லா இருக்கியா எனக்கு கால் பண்ணிந்தியே அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் இப்ப ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஹீரோ குறு குறுன்னு நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரியா பாக்க, என்னடா வித்தியாசமா பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்போ ஹீரோவா ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே அறியாம பயங்கரமா நிறைய குடிச்சிட்டு அப்படியே அவங்க வந்து கதையெல்லாம் பேசி ரொம்ப ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே தூங்கிட்டு காலையில ஆனோடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல படுத்திருக்கத பார்த்து, இவ எங்க படுத்திருக்கா, நைட் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்தா கிஸ் பண்ணது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரல. அவனுக்கே ஒண்ணு நடக்கலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இந்த அக்லியான மூஞ்சியை பார்த்தா எதுவுமே தோணாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்ப இங்க ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறா, சரி ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்க ஒரு பக்கம் இங்க ஹீரோ வந்து ஒரு மாதிரி தூங்குற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் மூஞ்சில இருக்க பிம்பிள நான் வந்து நசுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வேற நசுக்கி விட்டுறா. திரும்ப ஹீரோ பிடிச்சா ஹீரோயின் மூக்க பயங்கரமா டேமேஜ் பண்ணி
பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் இத வந்து அவன் ஃப்ரெண்டு பாக்குறப்போ இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுது. அவன் தப்பா நினைச்சிட்டு போறான். ஹீரோயின் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போயிட்டு ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட வச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு வந்தோடனே நம்ம ஹீரோ பல் வலிக்கிறதுக்காக போறான். ஒருவேளை நம்ம பிரஷ்ல பிரஷ் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டவுட் வந்துட்டு அவன் அந்த பிரஷை தொட கூட இல்ல, அவனும் வந்து கையாலே பிரஷ் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம யான்சூவை தான் காமிக்கிறாங்க. அவ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒர்க் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போறத அவ நோட்டீஸ் பண்ணிடுறா. இவன் எதுக்கு இங்க வந்து டேக் கேர் இல்லாம வந்து தனியா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இங்க போயிட்டு ஹீரோ அவனுக்கு ஒரு பிரஷ், ஹீரோயினுக்கு ஒரு பிரஷ், டவல், நிறைய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ஹீரோயினை பாரு ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்டு அவளை கதற விடுற அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ கிட்ட போய் சொல்றான், உன் தம்பி ஏதோ சரி கிடையாது, வீட்ல யாரும் ஒரு பொண்ணு இருக்காங்க, நான் நோட்டீஸ் பண்ணேன், அவன் அப்படியாப்பட்ட பையன் இல்ல, இருந்தாலும் அவன் தவறான வழியில போயிடக்கூடாது, நீங்க போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இங்க வந்து அவனுக்கு பயங்கரமா கோவருது. ஏன்னா தம்பியை பத்தி இவ தப்பா சொல்றதுனால இருந்தாலும் பாக்குறேன்னு சொல்ல இங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, நீ போய் ஹூதா வீட்டுல போய் தங்கி இருக்க அப்படின்னு சொல்றப்போ சரி வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க அம்மா பாக்குறதுக்காக போறா. அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மாக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அம்மா சொல்றாங்க, சவுத் சைடு இருக்கிற ஒரு தீவுக்கு நாங்க வந்து போறோம், அங்க ஒரு ஆன்டி இருக்காங்க, மீரா ஆன்டி, அவங்க கிட்ட போய் நாங்க இருக்கோம், நீ பத்திரமா இங்கே படிச்சுட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் ஹீரோயின் வாங்கி கொடுக்குறா. இந்த மாதிரி பாத்துக்கோமா, பசங்க யாரும் கூட சேராத அப்படின்னு சொல்றப்ப தம்பி சொல்றான், இவன் என்ன பாக்குறதுக்கு என்ன பேரழகி மாதிரி இருக்காளா, இவன் மூஞ்ச பார்த்தாலே ஒரு பையன் கூட பக்கத்துல வர மாட்டான் அப்படின்னு சொல்றப்போ அம்மா தலையிலே ஒன்று வைக்கிறாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா அக்கா பத்தி இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அது மாதிரி அம்மா பல அட்வைஸ் கொடுத்துட்டு அம்மாவும் பொண்ணும் வந்து கடைசியா பாய் சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில போயிடுறாங்க. இங்க ஹீரோ வந்து பயங்கர திட்டு, எதுக்காக நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்க, நீ இப்படிதான் லேட்டா வருவியா வேலைக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறப்போ இங்க நம்ம ஹீரோ பாத்ரூம்ல போய் நம்ம ஹீரோயினுக்கு பிரஷ், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா அவங்களுக்கு டவல் எல்லாம் அழகா நீட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்காக குக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி எனக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், இனிமே இங்க நான் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போக இங்க வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே டல் ஆயிடுது. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போயிட்டா, இவளுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு போறச்ச மொபைல் போனை விட்டுட்டு போயிடுறா. ரிட்டர்ன் எடுக்க வர இங்க ஹீரோ வேற ஐயோ எல்லாமே வெளியே வச்சிருக்கேனே பிரஷ் டவல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒளிச்சு வச்சுக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட், நீ ஏன் ஸ்கூல்ல தானே படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமான்னு சொல்றப்போ இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இந்த மாதிரி மொக்க மூஞ்சி இருக்க பொண்ணுங்க பக்கத்துல நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ சரி நீ எப்படியோ போ, உங்க அண்ணன் தான் சொன்னா உன்னை பத்தி ரொம்ப ஃபீல் பண்றா, நீ படிச்சு முடி, உங்க அண்ணன் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு, தயவு செய்து பொறுப்பா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அடி பாவி அதுக்கு தான் லேட்டா வந்தியா, நீ போய் எங்க அண்ணனை போய் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஆமா இதுக்கு மேல உங்ககிட்ட பேச ஒண்ணு இல்ல வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இங்க வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்து ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ வந்து ஒரு மேனேஜர் சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் வேலை செய்யற அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா வரீங்களா, 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினுக்கு இங்க குஷி தாங்கல, 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பரவாயில்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்காக என் கூட சாப்பிடணும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி அவங்களுக்குள்ள பாண்டிங் வந்து இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. சொல்றாரு உங்ககிட்ட பேசுறப்ப மட்டும் தான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ திரும்ப கடன்காரவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுல இருக்க ஜாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர டக்குனு ஃப்ரெண்டும் இருக்காங்க. 2 பேரும் யார் யாருக்கெல்லாம் வந்து டயல் கால் இருக்கோ எல்லாருக்கும் கால் பண்ணி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றப்போ இது மாதிரி போவோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி நாங்க ஒரு ஆபத்துல இருக்கோம் வாங்கன்னு சொல்றப்போ டேய் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க ஆபத்துல இருக்காங்க வாங்கடா மச்சான் போலாம் அப்படின்னு இவங்க கால் பண்றா. கரெக்டா நமக்கு போக்கு கால் போயிடுது. போ அலறி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்தா அங்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா டேய் நீங்க ரேசஸ் மாதிரி தெரியுறீங்க, உங்களை பிடிச்சி ஜெயில போட போறேன் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல எங்க 2 பொண்ணுங்க வந்து ரொம்ப ஆபத்துல இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போங்கு உன்னை நம்பி வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா திட்டா. இங்க ஹீரோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. டேய் நீங்க எப்படா போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு சொல்லி கேட்டா ஹீரோயினுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னோம். ஹீரோ ரொம்ப பதட்டமா டாக்ஸி பிடிச்சி ஹீரோயினை நோக்கி போயிட்டு இருக்கான். இங்க போலீஸ்கார் கேக்குறாரு இது மாதிரி போங்கு அவனோட 2 ஃப்ரெண்டு வந்தாங்க, யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சீச்சி போங்குன்ற பேர்ல எங்களுக்கு யாருமே தெரியாது, அவங்க ஏதாவது பொறுக்கி பசங்களா இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க வேற உளறி விட என்னோட ஃப்ரெண்டு சொல்றா என் வீட்டுக்கு வந்துடுடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன் உன்னைய, எதுக்காக இப்படி ஒரு ப்ராப்ளத்தை நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா ஹீரோயின் என்னால முடியவே முடியாது, உன் வீட்டுல ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அதே சமயம் நம்ம ஹீரோ டாக்ஸில ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எங்கெங்க போவாலோ எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா ஆளையே காணோம். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவளுங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுது. நம்ம போங்க போய் காப்பாத்துறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறப்போ இது மாதிரி வந்து நான் இப்ப எங்க போய் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க போறதுனே தெரியலடி அப்படின்னு சொல்றப்போ
சொல்றப்போ எதுக்காக நீ யோசிக்கிற, உன்னுடைய அங்கிளுடைய பில்ல ஹீரோ தானே பே பண்ணா, அவன் வீட்டுல போய் நீ சர்வை பண்ணு, அவனுக்கு நீ சர்வெண்டா இருன்னு சொல்றப்போ என்னது ஹீரோ தான் பே பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்டா போங்கு ஏண்டா உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்கு பார்த்துட்டு இருக்கா. உனக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னா, நீ ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அவன் தான் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு அப்படி பிரேக் டவுன் ஆயிடுது. டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு, அதே சமயம் இங்க ஹீரோவும் நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடி பார்க்கறான். ஆளை காணோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயின் ஃபோன் அட்டன் பண்றா. அடியே எங்கடி போனா, இன்னும் 5 minutesல என் கண்ணு முன்னாடி நிக்கலன்னு வச்சுக்கோயேன், உன்னைய அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, நான் உன் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கத்த. நம்ம ஹீரோ ஹக் பண்ண நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறன்ற பேர்ல என்னென்னமோ ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் சிரிக்கிறதுக்காக. அவ சொல்றா, நீ பண்றதை பார்த்தா சிரிப்பு வரல, வாந்தி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறதுக்கு இப்படிதான் ஆக்ஷன் கொடுக்கணும், கத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ ஹீரோக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி வேற ஆயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு ஜூம் இன்ல போயிட்டு இது மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கப்போ டே பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேருமே பார்த்துட்டு இருக்காங்க இவங்கள. அவங்களுக்கே ஒரு எம்பாரசிங்கா ஆயிடுது. தங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆக போனா நம்ம ஹீரோயினுக்கு பிரஷ், அதுக்கப்புறம் டவல் இதெல்லாமே நம்ம ஹீரோ எப்பார்ட் பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே பார்த்தா நம்மளுடைய செகண்ட் ஹீரோ ஏற்கனவே ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யான்சோ சொல்லியிருப்பா இல்லையா, அதனால செக் பண்றதுக்காக கரெக்டான டைம்ல வரான். இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. உள்ள வந்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் யாரோ வராங்கன்னு தெரியுது. பட் நம்ம ஹீரோயின் குளிக்கிற சத்தம் வெளியே கேட்குது. அது போக நம்ம ஹீரோயின் பாடிக்கிட்டே வேற குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம செகண்ட் ஹீரோக்கு இது கன்ஃபார்ம் ஆக, எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்திருக்க, நீ தயவு செய்து வெளியே போறியா, போலீஸை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கச்ச இங்க ஹீரோயின் ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பாக்குறா. அது ஹீரோயினோட பேரும் எழுதியிருக்கு. அது என்னதுன்னே எனக்கு தெரியல. அதை பார்த்துட்டு பயங்கரமா இவ கத்த அப்படியே வலிக்கு கீழே வேற விழுந்துடுறா. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அட பாவி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா அழுக. இவனுக்கு தான் கால் உடைஞ்சிருக்கே, அதனால அண்ணங்காரன் உள்ள போய் என்னன்னு சொல்லி பார்க்க, அட பாவிங்களா உள்ள வந்துடாதீங்க, நான் ட்ரெஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கத்தி அழுகார முடிச்சிடுறா. வேண்டாம் உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே உள்ள வர இவ டக்குன்னு டவலை தூக்கி நம்ம செகண்ட் ஹீரோ மூஞ்சில தூக்கி போட்டுடுறா. அதனால நம்ம ஹீரோயின் நம்ம பார்க்கல, அப்பாடா அப்படின்னு சொல்லி இருந்தா. நம்ம ஹீரோ கூட என்ன பண்ணிடுறான்னா தெரியாம வந்துடுறான். பாத்ரூம்குள்ளேயே வந்துட்டு வேற நம்ம ஹீரோயினை வேற பார்த்துடுறான். அவன் இன்னும் கொஞ்சம் அலறடிச்சிட்டு கத்த, சிரிப்பு என்னாச்சு சொல்லி தோல அப்படின்னு சொல்லி கேட்டா, அட படுபாவி பையில ட்ரெஸ் கூட போடலடா, கால் வலிக்கி விழுந்துட்டேன், அதுக்காக தாண்டா கூப்பிட்டேல, ஏண்டா நீங்க எல்லாம் பாத்ரூம்குள்ள வர அளவுக்கு நான் நடந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கதற. இங்க கண்ணை மூட்டிட்டு நம்மளுடைய செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினை சைலண்டா நம்ம ஹீரோயின் பேச்சு கொடுக்காம அப்படியே ரூம்ல விட்டோன்னே, யார் அந்த பொண்ணு, நீ இப்படியாப்பட்ட பையனா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னா, யார் வேணாலும் இருந்துட்டு போறாங்க, உனக்கு தேவை கிடையாது, நீ இடத்த காலி பண்ணு, நீ ரொம்ப யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இங்க அங்கிள் என்ன பண்றாருன்னா, நம்மளோட செகண்ட் ஹீரோவுடைய போட்டோ மேகசின்ல வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இந்த ஜாதி பொண்ணுக்கு இவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்டா, ரிச்சான பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நோட்டீஸ் பண்ண, இங்க ஹீரோயின் உட்காந்து ஒப்பாரி வச்சு தீக்குறா. நம்ம ஹீரோ ஏமா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் எடுத்துட்டு கொடுக்குறா. அதை நம்ம ஹீரோயின் வச்சுக்கிட்டு இருக்கா. சொல்றா, ரொம்ப அழுகாத, ஒரு பொண்ணு கூட அந்த வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சா எனக்கும் தான் அசிங்கம், அது போக எங்க அண்ணன்ட்ட நீ தான்ன்றது எங்க அண்ணனுக்கு தெரியல, தெரிஞ்சா உன் சிண்ட்ரலா லைஃப் போயிடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அழுகுது தொலையாத அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின், அட பாவி நான் 20 வருஷமா வேர்ஜனா இருந்தேன்டா, நீ முழுசா பார்த்துட்ட, இப்ப நான் என்ன செய்யறது சொல்லு, அதுக்காக தாண்டா நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அழுக. அவன் நிப்பாட்டவே இல்லை அழுகைய. நம்ம ஹீரோவும் பொறுத்து பார்க்குறான், எவ்வளோ வேணா அழுது தீருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் விட்டுடுறான். இங்கே ஹீரோயின் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ பார்க்கலன்னு சொன்னான், ஆனால் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே ஸ்ட்ரைக் ஆகிடுது. அந்த படுபாவி பையன் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ செத்தடா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக போக, தெரிஞ்சு நம்ம ஹீரோ கண்ணை மூடி தூங்கிட்டான். சரி தூங்கிட்டான், காலைல எல்லாம் மறந்துடுவான், சரி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப பார்க்க, இவன் சும்மா இல்லாம தூங்கிட்டு இருக்கப்பயே, ஐயோ டிரான்ஸ்ஜெண்டர் என் பக்கத்துல வந்துடாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இங்க ஹீரோயினுக்கு பயங்கர கோவமாயிடுது. பாத்திரா டிரான்ஸ்ஜெண்டர் சொன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா போட்டு அடி நடிக்க, இவன் கூட வீட்டுல இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மலையில போய் ஒரு பாலத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நீ இப்படியே இருந்தா சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மடியில உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு சருகலான இடத்துல போக,
போக அப்படியே ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. அப்படி ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ் ஆறாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஹீரோ கிஸ் பண்ண வரான்னு சொல்லிட்டு கண்ணை மூட ஹீரோ பக்கத்துல போயிட்டு என்னம்மா கிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அப்படியே ஏஞ்சி போக அப்ப ஹீரோ சொல்றா, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ 20 வருஷம் வெர்ஜினா இருந்தனால நான் தான் என்னை பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தான் ஆபத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்பட ஹீரோ தூங்குற வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளுடைய அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இல்லீகலா வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ள நம்ம ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்குள்ள வராரு. வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இந்த ஜாதி இன்னமும் வந்து தூய்மையாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஒன்றா படுக்க போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிக்கிறாரு. காலையில் இருந்துச்சு ஹீரோயின், நான் எப்படிடா உன் பக்கத்தில் வந்து படுத்தேன், நீ தானே தூக்கி மேலே போட்டியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கர சண்டை. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலையில் வந்தோடனே நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்க்குறாப்புல ரோட்ல எதிர்ச்சியா. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா, ஒருவேளை நைட் என்ன வந்து ஹீரோட வீட்டில் பார்த்தது இவனுக்கு ஞாபகம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்க அவன் கேஷுவலாக தான் பேசுகிறான், அவனுக்கு எதுவுமே தெரியல. ஹீரோயினோட அவங்க அப்பா கொடுத்த அந்த டெடிபியர் வேற ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டு போயிடா. அதை நம்ம செகண்ட் ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாப்ல. அப்படியே ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஷனா அந்த டெடிபியர் எங்க போச்சுன்னு தெரியலன்னு பயங்கரமா ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க இங்க நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒரு லெட்டர் மாதிரி வருது. அது என்னன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, பக்கத்துல படுக்க வச்சு அந்த போட்டோ வந்து நம்ம செகண்ட் ஹீரோக்கு அங்கிள் சென்ட் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு இதை மாதிரி நீ ஒழுங்கு மரியாதையா எனக்கு வந்து ஒரு 5 மில்லியன் கொடுக்கலன்னா நான் வந்து ப்ரெஸ் கிட்ட அதை வந்து இஷ்யூ பண்ணி விட்டுறவன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நீ தேவைப்படுற காசை கொடுக்கலன்னா எங்கள் வீட்டு பொண்ணை நீ ஏமாத்தன்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய இஷ்யூ பண்ணிடுவேன்னு சொல்ல நீங்கள் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு இவன் சொல்லிடுறான். நம்ம செகண்ட் ஹீரோ கால் பண்ணி இது மாதிரி ஹீரோயினை பார்க்கணும் என் மாலுக்கு வா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் ரொம்ப குஷியாக அது வந்துடுறேன்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. ஹீரோயின் முடியெல்லாம் சரி பண்ண ஹீரோ சொல்கிறான், செத்துக்கிட்டு போயிருவியா ரிட்டன் வீட்டுக்கு வருவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு செம்ம ஜெலஸ் ஆக இங்கே ஹீரோயின் நம்மளோட செகண்ட் ஹீரோக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபுட்டெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறா. இதெல்லாம் பார்க்கையில நம்ம ஹீரோ சொல்றான், எங்க அண்ணனுக்கு இது மாதிரி ஃபுட் எல்லாம் பிடிக்காது, நீ எடுத்துட்டு போகாத, நீ சில உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும், நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றப்போ உனக்கு எப்படி தெரியும் உங்க அண்ணனை தான் நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆக எனக்கு நல்லாவே தெரியும் அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ ஒரு பக்கம் பொறுக்க முடியல, வீட்டுல இருக்க முடியல, அவனும் வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வர இதே இடத்துக்கு நம்ம யான்சுவும் வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றப்போ எதுக்காக அவன் திடுப்புன்னு என்னை இங்க வர சொல்லியிருக்கான், ஒருவேளை ஹீரோ வீட்டில் தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, பாத்ரூம்ல நான் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்போ கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோ ஃப்ரண்ட்ல வந்துடுறான். நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே செய்ய முடியல, எனக்காக தான் கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வந்து ஹீரோயினோட கையை டச் பண்ணிட்டு வாங்குறப்போ ஹீரோயினுக்கு எல்லாம் புதுசா இருக்கு. அப்படியே பக்கத்துல வந்து தலையெல்லாம் கோதி விடுறான். ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஹீரோயின் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் நிறைய பணத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் தூக்கி மூஞ்சி மேலே வீசிட்டு இது மாதிரி என் தம்பிக்கு பதிலா என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ, இதுக்கு தானே கூப்பன் சொல்லிட்டு இருக்க, இப்ப அவன் கூட இருந்தா இப்ப ஏன் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப அசிங்கமா பேசுறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்றப்போ இதை வந்து நம்ம ஹீரோவும் யான்சுவும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவன் பப்ளிக்ல இப்படி பண்ணிட்டான்ட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோ சொல்றான், நான் பண்ணதுல எக்ஸ்பென்சிவ் கிஸ்னா இதான், ஆனா ரொம்ப சீப்பு அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் கண்ணத்திலே ஒண்ணு வைக்கிறா, என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஓட டக்குன்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றப்போ இப்போ என்னை பார்த்து சிரிக்காத, நான் சிரிக்கிறேன், நீ சிரிச்சாலும் நான் அதை கேட்கிற மூட்ல இல்ல, தயவு செய்து என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக இங்க ஹீரோக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. ஹீரோயின் நைட் ஆகி வீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் பயங்கரமா திட்டுறா, அவளோட கேரக்டர் என்ன, நீ அவளை ரொம்ப அசிங்கமா பேசிட்ட, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட சாரி கேட்கிற வழியை பாரு, அவ அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ஹீரோயின் வந்து கடவுளே எனக்கு போக இடமே இல்லையே, என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டு வேற வெகுளித்தனமா சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அதெல்லாம் கேட்க முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறா. இங்க யான்சு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. இங்க பாருன்னு சொல்றப்போ பாத்தியா உங்க ரெண்டு பேரையும் அவ எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி மடக்கி போட பாத்துருக்கான்னு, இதெல்லாம் தெரியாம நீங்க லூஸ் மாதிரி அவகிட்ட சிக்கிக்கிட்டீங்கன்னு சொல்றப்ப அவளை பத்தி நீ தப்பா பேசாத, அவ ரொம்ப வந்து ஒரு நல்ல பொண்ணு, நீ அவளை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்க ஹீரோயின் வந்து வந்துடுறா. கரெக்டா யான்சு வெளியே போனோன்னே ஹீரோயின் உட்காந்து போல ஹீரோயின் பயங்கரமா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ சமாதானம் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பாக்குறான், கடைசியில சமாதானமே ஆகல. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க பயங்கரமா கத்து, எங்க அண்ணனை நீ என்ன திட்டமோ திட்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுது. இங்க ஹீரோயின் அழுக, நம்ம ஹீரோ திரும்ப அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுக. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. காலையில் ஆனோடனே ஹீரோ என்ன நினைக்கிறான்னா யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்றதுக்காக போய் பார்த்தா அவங்க அங்கிள் வீட்டுக்குள்ள வந்தது அந்த கேமரால நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் போய் அவங்க அண்ணன்ட்ட பயங்கரமா திட்டுறான், உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணா அவ மனசை இப்படிதான் கஷ்டப்படுத்துவியா, அவ மேல நீ நம்பிக்கையெல்லாம் வைக்க மாட்டியா, அதை ஆராய்ச்சி பண்ண மாட்டியா, எப்படியாப்பட்ட முட்டால போய் இந்த பொண்ணுங்க எப்படிதான் தேடி பிடிச்சி லவ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க அண்ணன்
வில்லனை திட்ட இதெல்லாம் நம்ம யான்சுவும் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்காக இவன் இவ்வளோ சப்போர்ட் பண்றானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா. இங்க ஆப்போசிட்ல வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா. அவன் ஒரு பக்கம் ஆப்போசிட்ல வரப்போ இங்க ஃப்ரெண்டுக்காரி சொல்றா போய் பேசுறேன்னு சொன்னா எனக்கும் அவனுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவன் அப்படியே அலைக்கா தூக்கி கொண்டு போய் அவன் கார்ல போட்டு கூட்டிட்டு போயிடுறான். இங்க ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஷாக்கும் கூட. ஹீரோயினுக்கு பதிலா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவை பாத்துக்க போக இது மாதிரி நான் தான் பாத்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஹீரோயினுக்கு எங்க போனா அவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்ட அவளுக்கு கால் பண்ணாத அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ நொண்டி நொண்டி நடந்து போக விடு விடு லவ் கிட்னாப் தான் பண்ணியிருக்காங்க உங்க அண்ணன் தான் அப்படின்னு சொன்னோடனே இங்க ஹீரோக்கு அப்படியே மனசு கஷ்டமா போகுது. நான் உண்மையை சொன்னதுனால அவங்க திரும்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோக்கு செம்மையா ஜெலஸ் ஆகுது. அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின்ட்ட இறங்கு என்னை மன்னிச்சிடு நான் வந்து பர்சனலா என் லைஃப்ல நடந்த கொஞ்சம் விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இவனை வந்து காசுக்கு தத்து கொடுத்தது எல்லாமே சொல்லிட்டு இது என் மனசுல அதிகமா இருந்துச்சு. திடீர்னு எனக்கு ஒரு ஏமாற்றம் நடக்கும் அதை என்னால் தாங்கிக்க முடியல அதை நான் நம்பிட்டேன் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கெஞ்ச ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஹீரோயின் என்ன சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா ஒரு நிமிஷம் நிடு நான் உன்னை விட தூரமா ஓட போறேன் அதை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து குடுகுடுன்னு வந்து ஓட ஆரம்பிக்கிறா ரொம்ப தூரமா. அங்க போய் இருந்துட்டு இனிமே வந்து என்னால உனக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நான் உன் கூட இருந்தா நீ கஷ்டம் அதிகமா படுவேன் என்னால உனக்கு துன்பங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து உனக்கும் எனக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகட்டும் நான் உன்னை மன்னிக்கல இது உன் முகத்தை பார்த்து சொல்ற தைரியம் எனக்கு இல்லை இனிமே நம்மளுக்குள்ள எல்லாமே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டில் ஓட ஆரம்பிச்சிடுறா. அங்கிள் தான் இப்படி பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அங்கிளை போய் பார்த்து பேசிட்டு இருக்கப்போ இவ்வளோ பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா நான் வந்து சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்றப்போ அங்கிள் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நீங்க இப்போ உண்மையை சொல்றீங்களா அந்த பணத்தை மொத்தத்தையும் போட்டு நான் நெருப்புல போட்டு எரிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சொல்ல இது வந்து செகண்ட் ஹீரோ தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ சொல்லியிருப்பான் ஹீரோயினுக்கு வந்து தெரிய வேணாம் அவ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா இந்த பணத்தை வச்சு கடன் எல்லாம் அடைச்சிருங்க இனிமே அவளுக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது நான் தான் ஹெல்ப் பண்ணுன்னு அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோ வீட்டுக்கு வந்து மறுநாள் மாங்கு நம்ம ஹீரோயின் வீட்டை ஃபுல்லா பயங்கரமா கிளீன் பண்ண ஹீரோ பக்கத்துல போயிட்டு இன்னைக்கு தான் நான் வேலை செய்யற லாஸ்ட் டே இனிமே உன்னை நீ தான் பாத்துக்கணும் இல்லைன்னா உனக்கு ஒரு வேலைக்காரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமா நம்ம ஹீரோ வீட்டுல இருந்ததை நினைச்சு எனக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து யாருக்கும் தெரியாம வணக்கத்தை போட்டுட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டா அவ தான் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சரி வா காலையில உன்னை காலேஜ்ல கொண்டு போய் வருன்னு சொல்லிட்டு இவன் தூக்கிட்டு போறான். கரெக்டா பூங்கு வந்து எதுக்கு இந்த எரும மாடை தூக்கிட்டு இருக்கீங்க இவனுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த காலை இருக்க அந்த கட்டை தூக்கி எடுத்து நம்ம பூங்கு மேல தூக்கி ஏறிட்டான். ஏன்டா உண்மையை சொன்னு சொல்லிட்டு காலேஜ்ல வந்து மறுநாள் பார்த்தா ஹீரோ வந்து கூலா நின்றுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினுக்கு ஷாக்கு தாங்களா அட பாவி எரும மாட்டு பையிலே என்னை எவ்வளவு தூரம் வேலை வாங்கிட்ட தெரியுமா நீ காலை நல்லா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லடா நீ மனுஷனே கிடையாதுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோவை கழுவி ஊத்த இங்க ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை டர்ன் பண்ணி விட்டா. அங்க நம்ம செகண்ட் ஹீரோ நிக்கிறான். ஹீரோயின் சொல்றா உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எங்க அங்கிளுக்கு எதுக்கு நீ காசு கொடுத்த இப்போ உனக்கு நான் கடனாளி ஆயிட்டேன் இப்போ நான் எப்படி என் கடன் அடைப்பேன் நீ வந்து என் மேல எதுக்கு நீ தேவையில்லாம அக்கறைப்பட்ட அப்படின்னு சொல்றப்போ பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இதை மாதிரி அங்கிள் சொன்னதுக்கு அப்புறம் அம்மா வேணாமா கடன்காரங்க இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நான் போய் இது செகண்ட் ஹீரோட்ட போய் இந்த பணத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறப்போ எங்க அங்கிளை கொலை பண்ண போறாங்க. ஹீரோயின் வேற வழியே இல்லாம அந்த பணத்தை கடன்காரங்கள்ட்ட கொடுத்துடுறா. இப்போ அந்த கடனை நான் எப்படி உனக்கு செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றப்போ நீ ஒன்னும் செட்டில்லாம் பண்ண தேவை கிடையாது உன் பணமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கிளம்ப இங்க வந்து ஹீரோயின் அதெல்லாம் முடியாது உனக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ இங்க ஹீரோ கூட்டிட்டு வந்து இவளுக்கு சரியான பதில சொல்லிட்டு போ இல்ல பைத்தியக்காரி மாதிரி அழுதுட்டு இருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ஹீரோ பையன் சரியா படிக்க மாட்டான் அவனை வந்து நான் நல்லா படிக்க வைக்கிறேன் அவன் இந்த செமஸ்டர் பாஸ் ஆயிடுவான் காலேஜை விட்டு வெளியே வந்துடுவான் எல்லாமே பாஸ் ஆயிட்டு அதுக்கு நான் கேரண்டி இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க வந்து நம்ம செகண்ட் ஹீரோவும் ஓகேன்னு சொல்ல அடி பாவி எதுக்காக என்னையே போய் கொடுத்துடுற உனக்கு போய் நல்லா செய்யணும்னு நினைச்சேன் இல்லையா என்னை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் அழுக இங்க செகண்ட் ஹீரோவும் டீலுக்கு ஓகே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சந்தோஷமா கிளம்பி போயிடுறான். ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலையை ஆரம்பிச்சுட்டா ஹீரோ படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இது மாதிரி ரத்த தானம் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அங்க ஊசியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பைக்க வந்துடுது. ரத்த தானம் எல்லாம் கொடுத்துட்டு அடி பாவி இன்ஜெக்ஷனை வச்சு இப்படி குத்த வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகுறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நாளா வீடியோ வந்திருக்காது இனிமே வந்து கண்டிப்பா அடுத்தடுத்து வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஸ்ட்ரைக் இருக்கனால அந்த அளவுக்கு வியூஸே போக மாட்டேங்குது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு லைக் ஒன்று போட்டு.